குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். எய்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல நம்ம சவுண்ட் அப்படிங்கிற லெசன் தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து இந்த லெசனுடைய கடைசி டாபிக். அதுல வந்து நம்ம மெக்கானிசம் ஆஃப் சவுண்ட் அப்படிங்கிறது எப்படி நமக்கு வந்து சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறது, ஒலி உருவாகக்கூடிய அந்த அமைப்பு எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் இல்லையா? மனிதர்களில் எவ்வாறு ஒலி உருவாகிறது அப்படிங்கிற கான்செப்ட். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்துட்டு அஹ், காதுகள், நம்முடைய காதுகள் எவ்வாறு செயல்படுகிறது அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? சோ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்ல. காது அப்படின்னு சொன்னாலுமே நமக்கு அந்த மெக்கானிசம் எவ்வாறு நமக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகே. சோ இதுல நம்ம என்ன கான்செப்ட், காதினுடைய அமைப்பு எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறது தான். சோ காதினுடைய வேலை அப்படின்னு சொன்னாலே என்னது? ஹியரிங் அப்படிங்கிறது தான். ஓகே. கேட்கும் தன்மை அப்படிங்கிறது. கேட்கும் தன்மைங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்? ஐம்புலன்கள் அப்படின்னு சொல்றதுல பார்ப்பது, கேட்பது, நமக்கு வந்து சுவைப்பது, நுகர்வது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுல நமக்கு முக்கியமா இருக்கிறது இந்த கேட்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது. அப்ப கேட்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது எதனால நமக்கு உருவாகுது அப்படின்னா இந்த காதுகள் மூலமாக தான். சோ நம்ம காதுகள் மூலமாக என்ன பண்ண முடியும்? சவுண்ட் அப்படிங்கிறத நம்மளால கேட்க முடியும். ஒலி என்பதை நம்மால் உணரக்கூடிய ஒரு அமைப்பு எது அப்படின்னு கேட்டா இந்த காது அப்படிங்கிற அமைப்பு தான். சோ காது மூலமாக நம்மால் என்ன பண்ண முடியும்? ஒலியை கேட்க முடியும். சோ நம் காது வழியாக ஒலி எவ்வாறு உள்ள போகிறது அப்படின்னு சொன்னா, ஆக்சுவலா நமக்கு என்ன சொல்லியிருக்கோம்? வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். வைப்ரேஷன் அப்படிங்கிறது எங்க இருந்து வருது? சவுண்டினுடைய ஒரு வைப்ரேஷன் இல்லையா? we are able to hear the sound through our ears. எப்படி பண்ணுது? நம்மளுடைய வெளியில அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய அந்த காற்றில் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இந்த அதிர்வெண் அப்படின்னு. அந்த அதிர்வெண்ணினுடைய மாற்றத்தினால் மட்டும்தான் நம்மால என்ன பண்ண முடியுது? இந்த ஒலியை நம்மால கேட்க முடிகிறது. ஓகேங்களா? சோ ஃப்ரீக்வன்சியோடைய இன்டர்பிரஷன் அல்லது நமக்கு வந்து வைப்ரேஷன், ஒலியினுடைய அதிர்வு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஒலியினுடைய அதிர்வினால் நம்மால் இந்த கேட்கும் தன்மை அப்படிங்கிறது நம்மால உணர முடிகின்றது. சோ இந்த ஹை ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் எங்க நடக்குது நமக்கு? ஏர். சோ ஏர்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷனால மட்டும்தான் நம்மால என்ன பண்ண முடியுது? சவுண்ட ஹியர் பண்ண முடியுது. ஒலி என்பதை நம்மால் உணர முடிகிறது. சோ இப்போ நம்ம வந்து நார்மலாக அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஒலியை என்ன பண்ண முடியறது? பல வகையான ஒலிகளை நம்ம கேட்கிறோம். ஆல்ரெடி இந்த டாபிக்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சோ என்ன மாதிரியான ஒலிகள்லாம் கேட்கிறோம்? மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அண்ட் தென் நம்ம விலங்குகள் எழுப்பக்கூடிய ஒலிகள், டிரான்ஸ்போர்ட்டேஷன், நமக்கு வந்து வாகனங்கள் செல்வதால் வரக்கூடிய ஒலிகள், இப்படி பல வகையான ஒலிகள் நம்மால கேட்க முடிகிறது. இது போல நமக்கு அக்வாட்டிக் அனிமல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? தண்ணீருக்கு அடியில இருக்கக்கூடிய ஒரு அனிமல்ஸ் எவ்வாறு நமக்கு இந்த ஒலியை கேட்கின்றது அப்படின்னு சொன்னா, வெளியில காற்றில் இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன்னால எப்படி கேட்க முடியுதோ, சேம் மேனர் அக்வாட்டிக் அனிமல்ஸும் அங்க இருக்கக்கூடிய ஹை ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன்னால அங்க இருக்கக்கூடிய ஒலியை அவர்களால் என்ன பண்ண முடியுது? கேட்க முடிகிறது. பிகாஸ் ஹை ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது எங்க இருக்கு? நீருக்கு அடியில. சோ இந்த ஒரு தன்மையினால என்ன ஆகுது? அங்க இருக்கக்கூடிய ஒரு அனிமல்ஸ் எல்லாமே, அக்வாட்டிக் அனிமல்ஸ்னா தண்ணியில இருக்கக்கூடிய நீர்வாழ் விலங்குகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த தண்ணீருக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த விலங்கினங்கள் அங்க இருக்கக்கூடிய அந்த அதிர்வுகளால் அந்த ஒலியை அதனால் கேட்க முடிகின்றது. சரிங்களா? சோ தண்ணி கடியில இருக்கக்கூடியதுன்னா நமக்கு பாம்பு, தவளை, திமிங்கலம், வேல்ஸ், இந்த மாதிரி நிறைய விலங்கினங்கள் நமக்கு இருக்குல்ல. அப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த விலங்கினங்கள் என்ன பண்ணுது? அந்த ஒலியை நம்மால் கேட்க முடிகிறதுங்கிற மாதிரி நீர்வாழ் விலங்குகளும் அங்க இருக்கக்கூடிய அதிர்வுகளை பொறுத்து அது கேட்கிறாங்க. சோ நம்முடைய காது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம டாபிக் நம்முடைய ஹியூமன் இயர் அப்படிங்கிறது தான். நம்முடைய காது மடல் அப்படின்னு சொன்னா எவ்வாறு இருக்கும்? இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா? சோ ஒரு காதினுடைய வெளிப்பகுதி, அவுட்டர் மோஸ்ட் பார்ட் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? இந்த மாதிரியாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இததான்
அவுட்டர் இயர், வெளிப்பகுதி, காதினுடைய வெளிப்பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் அவுட்டர் இயர் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ நெக்ஸ்ட் இது என்னவா மாறும்? இதே மாதிரி ஒரு சின்ன பகுதியாக ஒரு கிணல், ஒரு கால்வாய் மாதிரி இப்படி என்ன ஆகுது, உள்ள போகுது. உள்ள போய் தான் உள்ள எதை ரீச் ஆகும் அப்படின்னு கேட்டா, உள்ள இருக்கக்கூடிய ஒரு செவிப்பறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை தான் ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பகுதி தான், சரிங்களா? இந்த பார்ட் தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ட்ரம் பார்ட் அல்லது செவிப்பறை. ஒலியாகப்பட்டது எங்க போய் நமக்கு தொடுகிறது அப்படின்னு சொன்னா, இந்த ட்ரம் பார்ட்ல தான் ஃபர்ஸ்ட் அந்த ஒலி என்பது அந்த இடத்துல படும். சோ இங்க இருக்கக்கூடிய காது அப்படின்னு சொல்லும் பொழுதே நமக்கு 3 பிரிவுகளாக அதை பிரிச்சிருப்பாங்க. நமக்கு அவுட்டர் இயர் அப்படின்னு சொல்ற மாதிரியே இங்க நமக்கு அடுத்த ஒரு பார்ட் இதே மாதிரியான ஒரு காது பகுதி மாதிரியே நமக்கு அமைப்புகள் இருக்கும். அந்த அமைப்புகளை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டா மிடில் இயர் அப்படின்னு நம்ம சொல்றோம். நடு காது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். காதினுடைய நடுப்பகுதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இதுக்கு என்ன, இந்த இந்த கனலுக்கு என்ன பேருன்னு கேட்டா ஆடிட்டரி கனல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆடிட்டரி கனல்னா இந்த ஒலியை நமக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு கால்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான், சரிங்களா? அது வழியாக தான் என்ன ஆகிறது, அந்த சவுண்ட் ஆகப்பட்டது உள்ள நமக்கு போகிறது அப்படின்னு நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் அடுத்த பார்ட் நமக்கு நடுக்காது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா இந்த செவிப்பறையை தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு ஒலியாகப்பட்டது வெளிக்காது வழியாக உள்ள செவிப்பறையை ரீச், எங்க இந்த ட்ரம் போய் நமக்கு ரீச் ஆகும். சென்டர் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த சென்டர் பார்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது உள்ள இருக்கக்கூடிய அந்த அந்த ஒலியாகப்பட்டது அங்க இருக்கக்கூடிய குருத்து சின்ன சின்ன எலும்புகள் அப்படின்னு சொல்லுவோம், கார்டிலேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கார்டிலேஜஸ்ல தான் அந்த ஒலியாகப்பட்டது உள்ள என்ன ஆகும், வைப்ரேட் ஆகும், சரிங்களா? அங்க உள்ள இருக்கக்கூடிய சிறிய குருத்தெலும்புகள் அப்படிங்கிறது முதல்ல நமக்கு அங்க அதிர்வடையும். அந்த குருத்தெலும்புகள் சிற்றெலும்புகள் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? சோ அந்த சின்ன சின்ன எலும்புகள் அப்படின்னு சொல்லலாம். சிற்றெலும்புகள் நமக்கு அந்த இடத்துல அதிர்வடைஞ்சு அதுக்கு அடுத்தது அந்த ஒலியாகப்பட்டது மீண்டும் எங்க போகும், அந்த உள்ள இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு செல்கள், ஒரு ஸ்பெஷல் செல் அப்படின்னு சொல்லக்கூடிய இதே மாதிரியான பகுதி உள்ளேயும் என்ன ஆகும், நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகி அந்த இடத்துல ஒரு சின்ன காது போன்ற ஒரு அமைப்பே நமக்கு இருக்கும். சோ அதுதான் என்ன ஆகும், இதுதான் இன்டர், நமக்கு உள்ள இருக்கக்கூடிய காது. இது எப்படி அவுட்டர் இயர்னு சொல்றோமோ இந்த பார்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம், இன்னர் இயர் அப்படின்னு சொல்லுவோம். உள்பகுதியில இருக்கக்கூடிய ஒரு காது பகுதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சோ இங்க மேல இருக்கக்கூடியது உள் காதுல நமக்கு அங்கேயும் ஒரு 3 கனல்ஸ் அப்படின்னு 3 வகையான ஒரு கால்வாய்கள் மாதிரி இருக்கும், சின்ன சின்ன பகுதிகள். அத நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டா செமி சர்க்குலர் கனல்ஸ். சோ இத நமக்கு என்ன சொல்லியிருக்கோம், ஆடிட்டரி கனல் அப்படின்னு சொல்ல மாதிரி இந்த பிளேஸ்ல இருக்கக்கூடிய இந்த கனல்ஸுக்கு செமி சர்க்குலர், அரைவட்ட கால்வாய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அந்த பகுதியில என்ன ஆகும், உள்ள போகும். சோ ஒலியாகப்பட்டது அதிர்வடைஞ்சு உள்ள இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன எலும்புகள் எப்படி நமக்கு ஒரு ட்ரம்ஸ் இதுதான் இல்லையா, இந்த ட்ரம்ல நம்ம என்ன பண்றோம், ஒரு ஸ்டிக்கை வச்சு ஒலி எழுப்புறோம். அப்போ ஒலி எழுப்பும் போது அது எப்படி அதிர்வடையுமோ அது போல இங்க இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன எலும்புகளாகப்பட்டது நமக்கு என்ன ஆகுது, உள்ள அந்த பிளேஸ்ல ட்ரம்ல ஃபுல்லுமே முன்னும் பின்னும் நகர்ந்து அதுக்கப்புறமாக உள்ள இருக்கக்கூடிய செவிப்பறைக்கு போகும். அந்த இடத்துல சின்ன உள்காதுக்கு நமக்கு ரீச் ஆகும். அண்ட் தென் இன்னர் இயருக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த சிறப்பு ஒரு ஸ்பெஷல் செல் என்ன ஆகும், அடுத்தது பிரெயினுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அந்த ஒலி அலைகளை எங்க போகும்னு கேட்டா நமக்கு பிரெயினுக்கு நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியது. அந்த ஒலி அலைகளாகப்பட்டது மூளைக்கு நமக்கு கடத்தப்படும். அந்த மூளைக்கு போனதுக்கு அப்புறமாக நமக்கு என்னவா வரும் கேட்டா சிக்னல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு சமிஞை. இந்த ஒலியாகப்பட்டது ஃபர்ஸ்ட் ரீச் ஆகக்கூடியது வெளிக்காது, ஓகேங்களா? அவுட்டர் பார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி.
அடுத்தது செவிப்பறைக்கு நமக்கு என்ன ஆகும், அந்த செவிப்பறையை எட்டும். அடுத்த பகுதியாக சிற்றெலும்புகள் நமக்கு அதிர்வடையக்கூடிய ஒரு பகுதி. சிற்றெலும்பிலிருந்து நமக்கு மீண்டும் அந்த அதிர்வு அலைகளாகப்பட்டது உள்ள இருக்கக்கூடிய இன்னர் பார்ட், இன்னர் இயர்னு சொல்லக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய செவிக்கு நமக்கு கடைசியாக. அப்போ இவ்வளோ டிரான்ஸ்பர்மேஷன் இந்த அளவுக்கு நமக்கு என்ன ஆகும், அந்த ஒலியாகப்பட்டது எப்படி நம்ம உணவு குழலாக உணவை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா அடுத்து நமக்கு தொண்டை, உணவு குழல், இரைப்பைன்னு எப்படி மூவ் ஆகுதோ அது போல இந்த இடத்துல வெளிக்காது, செவிப்பறை, சிற்றெலும்புகள், உள் செவி. ஓகே, அவுட்டர் இயர் அண்ட் தென் நமக்கு ட்ரம்முக்கு ரீச் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் அங்க இன்னர் இயர். இன்னர் இயர்ல இருந்து நமக்கு அங்க இருக்கக்கூடிய சிற்றெலும்புகள், போன்ஸ் எல்லாமே என்ன ஆகும், முன்னும் பின்னும் அதிர்வடையும், மேலும் கீழும் அதிர்வடைஞ்சு அண்ட் தென் நமக்கு இன்னர் இயருக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறமாக தான் எங்க ரீச் ஆகும், பிரெயினுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். பிரெயினுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறமா மீண்டும் நமக்கு என்ன கிடைக்கும், என்னவாகன்னு கேட்டா சமிங்கை அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு சிக்னலாக மீண்டும் திரும்பி வரும். என்னது, உன்னை இவங்க கூப்பிடுறாங்க அப்படின்னு உன்னை பேரை சொல்லி யாராவது ஒருத்தர் கூட்டா இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கண்ணிமைக்கக்கூடிய நேரத்துல நமக்கு நடந்து முடியும். சோ இதுதான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஜஸ்ட் அவுட்டர். நம்ம வந்து இந்த மாதிரி இல்ல, நீங்க இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணலாம், தெளிவா அழகா இதே மாதிரி டிரா பண்ணிட்டு இதுல இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பரா என்ன பண்ணுங்க, அதுல எழுதணும். எழுதிட்டு கரெக்டா அதை வந்து பாயிண்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், எப்படி ஒரு ஒலியாகப்பட்டது வெளிக்காதில் பட்டு நமக்கு கேட்கிற வரைக்கும் எந்தெந்த இடத்துல போய் நமக்கு அது கரெக்டா வருது அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு கேட்பதற்காக உதவக்கூடிய ஒரு ஆர்கன் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றோம், ஹியர் அப்படின்னு சொல்றோம். சோ வெளியில இருக்கக்கூடிய அந்த காது மடல் அவுட்டர் பார்ட்ல என்ன ஆகப்பட்டது, ஒலியாகப்பட்டது ஃபர்ஸ்ட் ரிசீவ் ஆகி அண்ட் தென் உள்ள என்ன ஆகுது, அது எந்த அளவுக்கு அதுல வந்துட்டு ஃப்ரீக்வன்சி வருதோ அத என்ன ஆகும், உள்ள கரெக்டா என்ன பண்ணுது, ரொம்ப அதிகமான ஒலியாக இருந்தா அப்படியே அதை உள்ள அனுப்பிடாது. எப்படி நமக்கு உணவு குழல்ல தூசி எல்லாம் போகாம, மூச்சு குழல்ல போகாம ஃபில்டர் பண்ணி எல்லாம் அனுப்புதோ, நமக்கு மூக்குல இருந்தே எந்த டஸ்டா இருந்தாலும் ஃபில்டர் ஆகி தான் உள்ள போகும் இல்லையா? அது போல செவிப்பறைக்குள்ளார நீ எவ்வளோ அதிகமான சவுண்டா இருந்தாலும் அதை ப்ராப்பரா என்ன பண்ணுது, கரெக்டா ஃபில்டர் பண்ணி நமக்கு உள்ள அனுப்பும். சரியான அதிர்வெண் கொண்ட ஒரு ஒலி அலைகளாக நமக்கு செவிப்பறையை சென்றடையும். அந்த செவிப்பறையிலிருந்து நமக்கு உள்ள இருக்கக்கூடிய எலும்புகள் அதிர்வடைந்து மீண்டும் உள்ள இருக்கக்கூடிய உள் செவிக்கு அந்த ஒலி அலைகளாகப்பட்டது நகர்ந்து அந்த உள்ள இருக்கக்கூடிய உள் செவி அங்க யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, பிரெயினுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. பிரெயினுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த மூளையில இருக்கக்கூடிய அந்த மூளையாகப்பட்டது நமக்கு என்ன ஆகும், அந்த சரியான ஒரு சிக்னல்ஸா நமக்கு நமக்கு திரும்பியும் ரீச் ஆகும். அந்த ஒலி என்பது நமக்கு கரெக்டா என்ன அப்படிங்கிறத வடிவம் கேட்கும். நான் இப்ப பேசுறத நீங்க கேட்கக்கூடிய இந்த ஒரு வார்த்தைகளுமே இந்த எல்லா மாதிரியான ஒரு வேலைகளையும் செய்துதான் கரெக்டா நமக்கு ரீச் ஆகும். திஸ் இஸ் த ரைட் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம மனிதனுடைய காது எவ்வாறு செயல்படுகிறது அப்படின்னு சொன்னா இப்படிதான் செயல்படுகிறது. ஓகே, சோ உங்களுக்கு இப்ப ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். பிகாஸ் இது ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட். நம்ம காது எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். இது வந்து ஜெனரல் நாலேஜ் as well as இந்த லெசன் மட்டும் கிடையாது, எந்த ஸ்டாண்டர்ட் போனாலும் நமக்கு வந்து இந்த கான்செப்ட் என்னைக்கும் மாறவே மாறாது. இதுல பல வகையான கேள்விகள் நமக்கு வந்து கேட்கலாம். நமக்கு காதுகள் எத்தனை பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க, என்னென்ன கால்வாய்கள் இருக்கு, நமக்கு ஃபர்ஸ்ட் உள்ள போகும்போது அந்த கால்வாய் ஆடிட்டரி கனல் சொல்லுவோம். உள்ள இருக்கக்கூடிய 3 வகையான ஒரு சின்ன சின்ன கால்வாய்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த உள் காதுல என்ன ஆகும், செமிலூனார் நமக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு கனல்ஸ் இருக்கு அப்படிங்கிறதும் நம்ம சொல்லலாம். காதுகள் எத்தனை பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்கன்னா அவுட்டர் இயர், இன்னர் இயர் அண்ட் தென் நமக்கு வந்துட்டு சென்டர் நடு பார்ட்ல இருக்கக்கூடியது மிடில் இயர், இன்னர் இயர், அவுட்டர் இயர் 3 பிரிவுகளாக காதுகளாகப்பட்டது பிரிச்சிருக்கு. எப்பொழுது நமக்கு வந்து ஒலி அலைகளாகப்பட்டது காது மடல்ல இருந்து நமக்கு சரியான சிக்னலா எப்படி ரீச் ஆகுது அப்படிங்கிற டோட்டல் கான்செப்டையும் ஒரு கொஸ்டினா நமக்கு கேட்கலாம். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் நம்ம கான்செப்ட் பார்க்கக்கூடியது நாய்ஸ் பொல்யூஷன்.
ஜென்ரலா பொல்யூஷன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்ன அப்படிங்கிறது தெரியும். நிறைய கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணிட்டோம், படிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கோம். ஸோ இதுல நம்ம பார்க்க போறது ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் அப்படின்னு சொல்ல மாதிரி நாய்ஸ் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒலி மாசுபாடு. ஒலி மாசுபாடு அப்படின்னு சொல்லும் பொழுதே என்ன ஆகும், நமக்கு என்ன இதுக்கு உண்டான கருத்துகள், என்ன விளக்கம் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னாலே நம்மளால என்ன பண்ண முடியாது, அதை கேட்கவே முடியாது இல்லையா? எந்த சவுண்டு நம்மால் கேட்க முடியாதோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன பண்ணுவோம், பொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அல்லது நாய்ஸ் அப்படின்னு சொன்னா அன்பிளசன்ட் வாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கேட்கவே முடியாத ஒரு அந்த ஒரு ஒலியை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நாய்ஸ். நாய்ஸ் அப்படின்னு சொன்னா நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஒலி. ரொம்ப பிளசண்டா ஒரு குழந்தை அழகா பாடுறாங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ண முடியும், நம்மால கேட்க முடியும். ரொம்ப அழகான நமக்கு பிடிச்ச ஒரு பாட்டு அப்படின்னு சொன்னா. அதுவே நமக்கு பிடிக்காத ஒரு பாட்டு ரொம்ப சவுண்டா இருக்கு அப்படின்னு சொன்னா ப்ளீஸ் ரெடியூஸ் த சவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? நாய்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட், எனி சவுண்ட் தட் இஸ் அன்பிளசன்ட் டு த இயர், நம் காதுகளால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஒலி அப்படிங்கிறது தான். சோ அது நமக்கு என்ன பண்ணும், கண்டிப்பா இரிட்டேஷன் அப்படிங்கிறது நம்மளால உருவாக்கும். இரிட்டேஷன் அப்படின்னு சொன்னா என்னது, ரொம்ப கோபம் வரக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ப்ளீஸ் டோன்ட் இரிட்டேட் அப்படின்னு சொன்னா எரிச்சல் ஊட்டுதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ ரொம்ப சவுண்டா இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம், ப்ளீஸ் அதை ஆஃப் பண்ண, கேட்கவே முடியல, ரொம்ப எரிச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் சொல்லுவோம். ஸோ நாய்ஸ் ப்ரொடியூஸ் பை த irregular non-periodic vibration. How the noise is created அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து irregular, சரியானபடியான ஒரு அதிர்வுகள் இல்லாத ஒரு விஷயம், அதுதான் ரெகுலருக்கு ஆப்போசிட் irregular அப்படின்னு நம்ம சொல்லுவோம். irregular பீரியாடிக் அப்படின்னு சொன்னா சரியான அலை வடிவத்தில் இல்லாம ரொம்ப ரேண்டமா வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா அதுதான் என்ன சொல்லுவோம், நான் பீரியாடிக். சரியான வடிவத்தில் இல்லாம நமக்கு நான் பீரியாடிக் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு வைப்ரேஷன், irregular நான் பீரியாடிக் வைப்ரேஷன் இஸ் கால்ட் as நாய்ஸ். நாய்ஸ் என்பது என்னது, இதுதான் அதனுடைய விளக்கம். சரிங்களா? சோ நம்மால சரியானபடி கேட்க முடியாத ஒரு ஒலியை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒலி. நமக்கு வந்து பொல்யூஷன், மாசுபாடு, நம்ம காதுக்கு மகிழ்ச்சியே தராத ஒரு விஷயத்தை தான் இரைச்சல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது எப்படி இருக்கும்னு கேட்டா நமக்கு ரொம்ப இரிட்டேஷன் கிரியேட் ஆகும். ஒழுங்கில்லாத ஒரு அதிர்வுகளால் வரக்கூடிய ஒரு ஒலியை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல, நாய்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இரைச்சல். இரைச்சல் என்பது எவ்வாறு உருவாகிறதுன்னா இந்த மாதிரிதான் நமக்கு ஒழுங்கற்ற அதிர்வெண் கொண்டு நமக்கு உருவாகக்கூடிய ஒரு விஷயம் சொல்லலாம். நம்ம ஈஸியா நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். நம்ம வந்து ஒலி அதிர்வுகள்னா எப்படியெல்லாம் இருக்கும், அதனுடைய கான்செப்ட் எவ்வாறு இருக்கும் அப்படின்லாம் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? இது எங்கெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, ரொம்ப வேகமாக செல்லக்கூடிய, ரொம்ப பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஃபுல்லும் என்ன சொல்லலாம், டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கக்கூடிய ஒரு பிளேசஸ் அப்படின்னு சொல்றது. பிஸி ரோட்ஸ், மார்னிங் 8 o'clock ஒரு ஹைவேல போறோம் அப்படின்னு சொன்னா, அல்லது ஒரு சிக்னல்ல போய் இருக்கோம் அப்படின்னு சொன்னா அந்த பிளேஸ் எப்படி இருக்கும், ரொம்ப சவுண்டா இருக்கும். பிஸி ரோட் சொன்னா அங்க எல்லாரும் வேலைக்கு போறவங்க இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அண்ட் தென் நார்மலா வேற ஏதாவது இம்பார்ட்டன்டான ஒர்க்குக்கு மூவ் ஆகிறவங்களும் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே அந்த இடத்துல ரொம்ப வேகமா போயிட்டு இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்டர்ப் ஆகும் பொழுது எதை யூஸ் பண்ணுவாங்க, ஹார்ன். மூவ் ஆகல அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லுமே ஹார்ன் சவுண்டை கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப அது என்ன ஆகுது, நமக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கும். நானா மூவ் ஆக மாட்டேங்கிறேன், அங்க பாருங்க டிராபிக் ஜாமா இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இர்ரெகுலரா வரக்கூடிய ஒரு ஹார்ன் சவுண்டால என்ன ஆகும், நாய்ஸ் பொல்யூஷன் அப்படிங்கிறது நமக்கு கேட்கும். அண்ட் தென் ஏரோப்ளேன்ஸ். ஏரோப்ளேன்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு எங்க இருந்து ஆகும், நமக்கு ரொம்ப சவுண்ட உருவாக்கக்கூடியது ஏரோப்ளேன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மேல பறக்கும் போது, அதுவும் அந்த சைடு இப்போ வந்து ஏரோட்ரம் இருக்கவங்க பகுதி அப்படின்னு சொன்னா அங்கெல்லாம்
கண்டிப்பாக ஹெவியான ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே தான் இருக்கும் இல்லைங்களா? சோ அது மாதிரி நமக்கு வந்துட்டு சவுண்டு ரொம்ப அதிகமா கேட்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் நமக்கு ஹை பீச், அதிகமாக ஒலியை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேல்யூம் வச்சு சேர்க்கக்கூடிய ஒரு ரேடியோ. ஹை வால்யூம் அப்படின்னு சொன்னா அதனுடைய சவுண்டு ரொம்ப அதிகமாக வச்சுக்கலாம். டிவி ஆர் ரேடியோ, டிவிலையும் நமக்கு என்ன ஆகும், சவுண்ட் அப்படிங்கிறது வரும், ஆஸ் வெல் அஸ் ரேடியோலையும் வரும். ஸோ இந்த மாதிரியான இடத்துல நமக்கு வரக்கூடிய சவுண்ட் அப்படிங்கிறது தான் என்ன உருவாக்குறது, நமக்கு இந்த சவுண்ட் பொல்யூஷன் சொல்லக்கூடிய நாய்ஸ் பொல்யூஷனை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு சவுண்ட் அப்படின்னு சொன்னா அதற்குண்டான எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன? பிஸி ரோட், டிராபிக் பிளேஸ், அண்ட் தென் ஏரோப்ளைன்ஸ் எல்லாம் போகக்கூடியது, ஹை வால்யூம் டிவி, ரேடியோ, இது எல்லாம். அண்ட் தென் பெரிய இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கக்கூடியது, ஜாயிண்ட் மிஷின்ஸ் எல்லாம் ரன் ஆகுது அப்படின்னு சொன்னா அங்கெல்லாம் நமக்கு என்ன ஆகும், அங்க இருக்கக்கூடிய மிஷின்ஸ் ஃபுல்லும் சவுண்ட நமக்கு கிரியேட் பண்ணும் இல்லையா? அதுல இருந்தும் நமக்கு என்ன ஆகும், சவுண்ட் கிரியேஷன், அதிகமாக ஒலி எழுப்பக்கூடிய அமைப்பு அந்த இடத்துல இருக்கும்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், கிராக்கர்ஸ் சவுண்ட் இல்லையா? ஃபெஸ்டிவல் பீரியட்ல நமக்கு கிராக்கர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்ல வரல, பட் அது ப்ராப்பரா நம்ம என்ன பண்றோம், யூஸ் பண்ணினோம்னு சொன்னா இந்த சவுண்ட் அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆகும். கிராக்கர்ஸ்ல இருந்து வரக்கூடிய ஒரு சவுண்ட் அப்படின்னு சொன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் தென் லவுட் ஸ்பீக்கர்ல வரக்கூடிய ஒரு மியூசிக், ஒரு ஃபெஸ்டிவல் டைம்ஸ், ஒரு ஃபங்க்ஷன் சொன்னா எல்லா ஏரியாலையும் நமக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய லவுட் ஸ்பீக்கர், அவங்களுடைய என்ன சொல்லலாம் அத்தாரிட்டி, அவங்க என்னோட நாங்க தான் ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்றோம், எப்படியெல்லாம் நாங்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படிங்கறதுக்காக, பப்ளிசிட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ரொம்ப டிஜிட்டல்ஸ் அதிகமாக்கி நமக்கு சவுண்டை தருவாங்க. அதுல இருந்து வரக்கூடிய அந்த சவுண்ட் அப்படிங்கிறதும் நமக்கு என்ன ஆகும், இந்த நாய்ஸ் பொல்யூஷனை கிரியேட் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஓகே, சோ இந்த எல்லா விஷயங்களும் தான் நாய்ஸ் பொல்யூஷனுக்காக, நமக்கு நாய்ஸ் பொல்யூஷனை, ஒலி மாசுபாடு எவ்வாறு ஏற்படுகிறது அப்படிங்கறத, நமக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் உருவாகிறது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அண்ட் தென் நமக்கு என்ன மாதிரியான டிஃபெக்ட்ஸ் எல்லாம் வருது. ஓகே, சோ என்னென்ன டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொன்னா, நமக்கு ஹெல்த் இஷ்யூ இதனால என்ன ஆகுது, நாய்ஸ் பொல்யூஷனால நமக்கு ஹெல்த் எப்படி சஃபர் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்முடைய ஹெல்த் எப்படி எல்லாம் பாதிக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ சஃபர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். உடல் நல குறைபாடு. ஏன் டீச்சர் சவுண்ட் அதிகமாக வந்தா உடம்பு சரியில்லாம போகுமா அப்படின்னு கேக்குறீங்களா? ஃபர்ஸ்ட் கண்டிப்பா நமக்கு சவுண்ட் அதிகமானாலே என்ன ஆகும், எரிச்சல் வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ அந்த மாதிரி கான்செப்டால நமக்கு என்ன ஆகுது, மன அழுத்தம், அண்ட் தென் நமக்கு இரிட்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது, நர்வஸ்னஸ், ஹெட்டேக் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் நம்ம பார்த்தது இரிட்டேஷன் அப்படிங்கிறது தான் இல்லையா? எரிச்சல் ஊட்டக்கூடிய ஒரு தன்மை, ஸ்ட்ரெஸ் இல்லையா? அதிகமா சவுண்ட கேட்டுட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், நமக்கு இதே மாதிரி எரிச்சல் ஊட்டக்கூடிய ஒரு எண்ணம் அப்படிங்கிறது வரும், மன அழுத்தம் அப்படிங்கிறது வரும், தலைவலி கூட வரும். ஏன்னா எந்த ஒரு விஷயமுமே அதிகமாக உணரும் பொழுது ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆறது நமக்கு ஹெட், அப்ப தலைவலிங்கிறத நம்ம ஃபீல் பண்ணலாம். ரொம்ப நேரம் அந்த மாதிரி நம்ம கேட்டுட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய ஸ்லீப்பிங் டைம் அப்படிங்கிறது, ஓகேயா? சோ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, ஸ்லீப்பிங் அப்படிங்கிறது டிஸ்டர்ப் ஆகும். தூங்கக்கூடிய நேரம் என்பது நமக்கு என்ன ஆகும், மாறுபட்டுட்டே இருக்கும். அப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய ஆர்கன் சிஸ்டம் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகாம போகலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நாய்ஸ். நம்மளால அதிகமாக கேட்கறதுனால ஹியரிங் எபிலிட்டி இஸ் ரெடியூஸ்டு. ஓகே, நமக்கு கேட்கக்கூடிய தன்மை அப்படிங்கறத நம்ம இழந்துட்டே இருப்போம் கொஞ்சம் கொஞ்சமா. அந்த காது கேட்காத தன்மை அப்படின்னு நம்ம சொல்லலாம், லாஸ் ஆஃப் ஹியரிங் சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இந்த லவுடர் நாய்ஸால என்ன ஆகும் நமக்கு அப்படின்னு கேட்டா, ஹார்ட் அட்டாக். சோ அதிகமான ஒலி அப்படின்னு சொன்னா ரொம்ப சவுண்டா வைக்காதீங்க. உங்க வீட்டுல வயசானவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா பாருங்க, சொல்லுவாங்க, நெஞ்சு வலிக்குதுப்பா, ரொம்ப சவுண்டா இருக்கு, கொஞ்சம் சவுண்ட கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், தட் இஸ் த ரியல் ஃபேக்ட், இட் இஸ் நாட் இமேஜினரி. அதிகமான ஒலியை நம்மால கேட்க முடியாத பட்சத்தில் நம்முடைய இதயமாகப்பட்டது பாதிப்படையும். சரியா? சோ வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். சோ ப்ளீஸ், ஆஸ் அ சில்ட்ரன்,
please hereafter you please follow these கான்செப்ட்ஸ். ஓகே, உங்களால இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் வீட்டுல இருக்கவங்க யாராவது சொன்னாங்கன்னா எஸ் நான் படிச்சிருக்கேன், உண்மைதான், அதனால இனிமே நான் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நீங்க என்ன பண்ணணும், அதை குறைக்கணும். சரிங்களா? அண்ட் தென் நமக்கு அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு கேட்டா லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். எந்த ஒரு வேலை செய்தாலும் அதுல என்ன ஆகாது, நமக்கு ஒருமுகப்பு அப்படிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். நீ எக்ஸாமினேஷன் படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது அதிகமான ஒலியோட பாட்டு சத்தம் கேட்டா கண்டிப்பா படிக்க முடியாது. நீங்க பக்கத்து ரூம்ல படிச்சுட்டு இருக்கீங்க, ஹால்ல உங்க வீட்டுல இருக்கவங்க டிவி வச்சு சவுண்டா ஏதோ ஒண்ணு கேட்டுட்டு இருக்காங்க, பாத்துட்டு இருக்காங்கன்னு சொன்னா டெஃபினெட்லி யுவர் கான்சென்ட்ரேஷன் இஸ் டைவர்டட். அந்த டைவர்ஷன் அப்படிங்கிறது நமக்கு வரும். அது எது மாதிரி லவுட் ஸ்பீக்கர்ல வர பாட்டோ டிவி சவுண்டோ அல்லது எதுனாலையும் வரலாம். சோ நம்மளுடைய பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறதே என்ன ஆயிடும், போயிடும். அமைதியான ஒரு மனது அப்படிங்கிறது வராது. ரொம்ப டிஸ்டர்பா இருக்கக்கூடிய ஒரு நம்மளுடைய ஃபீலிங்ஸ் கண்டிப்பாக வரும். அண்ட் தென் ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிறதும் நமக்கு அதிகமாகும். ரொம்ப மன அழுத்தம் அப்படிங்கறதுனால ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிறது நமக்கு பிபி ரைஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டென்ஷன் ரைஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாலே என்ன வரும், பிளட் பிரஷர், ரத்த அழுத்தம் அப்படிங்கிறது நமக்கு அதிகமாகும். தொடர்ந்து இதே மாதிரியான ஒலிகளை கேட்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு டிசீஸ் எல்லாம் நமக்கு அஃபெக்ட் ஆகும். ஸோ டெஃபினெட்லி வி வாண்ட் டு கண்ட்ரோல் த நாய்ஸ் பொல்யூஷன். ஓகேயா? how we can control the noise pollution. so இது எல்லாத்தையும் எவ்வாறு நாம் சரி செய்யலாம்? இவ்வளோ பிரச்சனை வருதுன்னா ஓகே, நான் என்ன செஞ்சா இதுல இருந்து நான் என்ன பண்ணலாம், தப்பிக்கலாம்? கண்டிப்பாக யாரும் அஃபெக்ட் ஆகாம நான் பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும், கண்டிப்பா சோசியல் பொது இடத்துல ஃபர்ஸ்ட் திங் லவுட் ஸ்பீக்கர் வாய்ஸ என்ன பண்ணணும், நம்ம அதனுடைய சவுண்ட ரெடியூஸ் பண்ணணும். லவுட் ஸ்பீக்கர் சவுண்ட் அப்படிங்கறத டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். சரியான அளவு மெயின்டைன் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா நாய்ஸ் பொல்யூஷனை நம்ம அவாய்ட் பண்ணலாம். அண்ட் தென் ஆட்டோமொபைல்ஸ். ஸோ நம்ம வண்டி ஓட்டும் போது சும்மாவே இல்லாம என்ன பண்ணுவோம், தேவையே இல்லாம சவுண்ட ஹார்ன் அழுத்திட்டே இருப்போம் இல்லையா? அந்த ஒரு விஷயத்த என்ன பண்ணலாம், ஃபுல்லும் சைலன்சர் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அந்த சவுண்டை நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம், குறைச்சிக்கணும். அந்த மாதிரி குறைக்கும் போது அது ஹைவேயோ நார்மல் ரோடோ எங்க போனாலும் ஹார்னை தேவைக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தினா கண்டிப்பாக அந்த பிரச்சனை அப்படிங்கிறது வரவே வராது. அண்ட் தென் நமக்கு கவர்மெண்ட்னுடைய அட்வைஸ் படி இண்டஸ்ட்ரீஸ்ல நமக்கு இருக்கக்கூடிய அந்த மெஷின் அப்படிங்கிறத ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ், நமக்கு வந்து நம்மளுடைய வீட்லயே வாஷிங் மிஷினோ அல்லது வேற ஏதாவது ஒரு இடம் நமக்கு வந்து என்ன ஆகும், ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா சவுண்ட கிரியேட் பண்ணாது. சோ இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய மிஷின் எல்லாம் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணும் பொழுது சீராக அதுக்கு என்ன பண்ணணும், லூப்ரிகேஷனுக்கு ஆயில்லாம் அப்ளை பண்றோம்னு சொன்னா அந்த மோட்டர்ல அதிகமாக சவுண்டு நமக்கு நாய்ஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆகாது. அண்ட் தென் கம்யூனிகேஷன் சிஸ்டம், நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ரேடியோ அண்ட் தென் டிவி வால்யூம் ப்ராப்பரா நம்ம என்ன பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும். ஓகே, கரெக்டான ஒரு வால்யூம். நம்ம வந்து எந்த இடத்துல இண்டிவிஜுவல் ஹவுஸா இருக்கலாம் ஆர் அதர்வைஸ் நம்ம ஒரு அபார்ட்மெண்ட்ஸ் எங்கயா இருந்தாலும் என்ன பண்ணணும், வால்யூம் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணா அடுத்தவங்களுக்கு நம்ம டிஸ்டர்ப் இல்லாம இருக்கணும். ஸோ ரெசிடென்ஷியல் ஏரியா அப்படின்னு சொன்னா அதற்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், அதை கரெக்டா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, அண்ட் தென் ஃபேக்டரிஸ்ல இருந்து வரக்கூடிய சவுண்டும் நம்ம என்ன பண்றோம், இதை வந்துட்டு ரெடியூஸ் நம்ம குறைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் நமக்கு என்ன ஆகும், அந்த பிரச்சனைகளை தவிர்க்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல அதிகமாக நம்ம என்ன பண்ணலாம், மரங்களை எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், நிறைய வளர்க்கணும். பிளான்ட் மோர் ட்ரீஸ் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும், அங்க இருக்கக்கூடிய அந்த நார்மலா நம்ம ஸ்கிரீன்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, திரைச்சீலை மெத்தை எல்லாம், அந்த பொருள்களை என்ன ஆகும் நமக்கு
அங்க ஃபுல்லும் பயன்படுத்தும் பொழுது இந்த ஒலி மாசுபாடு அப்படிங்கறதெல்லாம் நமக்கு என்ன ஆகும், கட்டுப்படுத்தும் சொல்லிக்கலாம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் லாஸ் ஆஃப் ஹியரிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஹியரிங் லாஸ் அப்படிங்கிறது எதனால் உருவாகிறது, இந்த கொஸ்டின் நமக்கு வந்துட்டு கேட்கலாம். ஹியரிங் லாஸ், கேட்கக்கூடிய தன்மை எவ்வாறு நாம் இழக்கிறோம், இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம எப்ப எனக்கு இது காது கேட்கல அப்படின்னு சொன்னா நமக்கு இயர் எக், எப்படி ஏக் அப்படின்னு சொன்னாலே காது வலி ஏற்படுதல். காது அதிகமாக வலிக்கும் பொழுது என்ன ஆகும், கேட்கக்கூடிய தன்மையை இழக்கிறது அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம். அண்ட் தென் ஃபுல்னஸ் ஆஃப் ஃப்ளூயிட், அங்க உள்ள இருக்கக்கூடிய அந்த திரவம் அப்படிங்கிறது, அந்த இடத்துல ஏதோ தண்ணி இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி தண்ணி இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு நமக்கு வந்தது அப்படின்னு சொன்னா, அப்போ அந்த கேட்கக்கூடிய நம்ம தன்மையை, காதாகப்பட்டது இழந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், ஐடென்டிஃபை பண்ணலாம். ஏதோ ஒரு சவுண்டு, ஒரு மிஷின் ஓடுற மாதிரி நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. சவுண்ட் கிரியேஷன் உள்ள என்ன ஆகும், ஒலி ஏற்படுவது போன்ற ஒரு உணர்வு. ஒலி எவ்வாறு ஏற்படுகிறது அப்படின்னு கேட்டா, நம்ம ஏதோ ஒரு நம்ம சாதாரணமா ஏதாவது ஒரு பூச்சி உள்ள போயிட்டா அது ரன் ஆகும்போது எப்படி இருக்கும், பெருசா ஒரு சவுண்ட் வேற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் வரும்ல. அந்த மாதிரி ரெகுலராவே நமக்கு இருக்குன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஹியரிங் லாஸ், நமக்கு கேட்கக்கூடிய திறன் என்பது குறைகிறது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். சோ கேட்கும் திறன் இழப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கான்செப்ட் ஃபர்ஸ்ட் திங் நமக்கு என்ன ஆகுது, காதாகப்பட்டது வலியை எவ்வாறு நமக்கு ஏதோ ஒரு பெயின் அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னா ஏதோ காது வந்து கேட்கக்கூடிய திறனை இழந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், அதுல ஏதோ தண்ணி நிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துலயும் நமக்கு என்ன ஆகுது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அது போல ஒலி ஏதோ நமக்குள்ள சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குன்னு சொன்னாலும் கேட்கும் திறன் என்பது நாம் இழக்கிறோம். ஓகே. இதெல்லாம் எதனாலன்னு கேட்டா டியூ டு ஏஜ் ஃபேக்ட். ரொம்ப வயதானவர்களுக்கு அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு ஆர்கனா அதனுடைய நமக்கு கேட்கும் திறன், பார்க்கும் திறன் குறைகிறது அப்படின்னா அதை எடுத்துக்கலாம். அண்ட் தென் தொடர்ந்து நம்ம மெடிசின் சாப்பிடக்கூடியது, மருந்துகள் நிறைய சாப்பிடுறவங்க சொன்னா கண் பார்வை, காது கேளாத தன்மை அப்படிங்கறதெல்லாம் நமக்கு வரலாம். அண்ட் தென் தலையில ஏதாவது ரொம்ப பெரிய சின்ன வயசுல ஏற்பட்ட ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ்ல இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது நமக்கு இன் ஃபியூச்சர்ல வயசானதுக்கு அப்புறமாக வரலாம். அதிகமான இரைச்சல், சவுண்ட கேட்கக்கூடிய தன்மை, ஹை சவுண்ட் கேட்டுட்டே இருக்கவங்க, ஒரு பெரிய ஃபேக்டரியில ரொம்ப வருஷமா வேலை பார்த்தவங்கன்னா கண்டிப்பா சீக்கிரமா என்ன ஆகும், அவங்களுக்கு அந்த கேட்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இழந்துரும். சோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களால நமக்கு கேட்கக்கூடிய தன்மை நம்ம கண்டிப்பா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் தீஸ் ஆர் ஆல் த சிம்டம்ஸ் டு ஹியரிங் லாஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சோ இன்னைக்கு பார்த்த கான்செப்ட், ஃபர்ஸ்ட் திங் மனிதனுடைய காதினுடைய அமைப்பு எவ்வாறு இருக்கும், அது செயல்படக்கூடிய விதம், ஃபங்க்ஷன் என்னங்கிறது பார்த்தோம். நாய்ஸ் பொல்யூஷன்னா என்ன, ஹவு நாய்ஸ் பொல்யூஷன்ஸ் ஆர் கிரியேட்டட், ஹவு வி கேன் அவாய்ட் தட், எவ்வாறு கட்டுப்படுத்தலாம், கண்ட்ரோல் பண்ணலாங்கிற கான்செப்ட் பார்த்தோம். கேட்கும் திறன் இழப்பு, ஹியரிங் லாஸ்னா என்ன, எவ்வாறு அது ஏற்படுகிறது, எவ்வாறு நம்ம அதை வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட். இப்போ தண்ணி கடியில எவ்வாறு ஒலி எழுப்புகிறது அந்த ஒரு கான்செப்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா. அட்மாஸ்பியருக்கு நம்ம ஒரு சில சிமுலேஷன் பார்த்தோம், எப்படி நம்ம ஒருத்தங்க கேக்குறாங்கன்னு சொன்னா எப்படி எல்லாம் அந்த சவுண்ட் வருது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ தண்ணியில எவ்வாறு, நீரில் நமக்கு இந்த இடத்துல ஒலி நமக்கு வந்து எவ்வாறு பரவுகிறது, நீருக்கடியில் திடப்பொருள், திரவ பொருள், வாயு பொருள், சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ் மெட்டீரியல்ஸ்ல சவுண்ட் வேவ்ஸ் எப்படி டிராவல் பண்ணும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். சோ இந்த அலைகளினுடைய அந்த வேகம் எவ்வாறு இருக்கு, நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எந்த ஒரு ஒலி அலைகளாகப்பட்டாலும் ஃப்ரீக்வன்சி அண்ட் தென் ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அதிர்வெண் வீச்சு, இதனுடைய மாறுபாட்டினாலதான் நமக்கு ஒலியாகப்பட்டது அதிர்வடையும்னு பாக்குறோம். சோ நான் இப்ப ஃப்ரீக்வன்சி நமக்கு மேக்சிமைஸ் பண்றேன், அதிகரிக்கும் பொழுது எவ்வாறு தண்ணி கடியில் நமக்கு ஒலி இந்த இடத்துல மாறுது. சோ அதனுடைய சவுண்ட் எப்படி நம்ம கேட்கலாம் பாருங்க. இப்போ இத பிரஸ் பண்றேன். சோ இது பாருங்க எப்படி ஒலியாகப்பட்டது எழும்புகிறது. இந்த ஆம்ப்ளிடியூட் இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகுது, இங்க எப்படி இந்த அலைகள் சவுண்ட்ல நமக்கு கிரியேட் ஆகுது அப்படிங்கறதும் நமக்கு தெரியுது இல்லையா. சோ இந்த டோன் நமக்கு
உள்ள போகக்கூடிய ஒலி அழகாகப்பட்டது எவ்வாறு அதிர்வடைந்து நமக்கு மூவ் ஆகுது அந்த அலைகள். இப்போ இது துகள்களாக நம்ம பார்க்கலாம் பாருங்க. ஒலி அதிர்வலைகள் உள்ள இருக்கக்கூடிய துகள்களினுடைய வைப்ரேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? பாருங்க எப்படி வைப்ரேட் ஆகுது. உள்ள போயிட்டு தண்ணிக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த ஒலி அலைகளாகப்பட்டது உள்ள இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் எவ்வாறு நமக்கு அங்க வைப்ரேட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். சோ இப்படிதான் நம்ம என்னது ஒலி அலை வடிவில் நம்ம பார்க்கிறோம். அண்ட் தென் நமக்கு நெக்ஸ்ட் ஒன் கான்செப்ட் சொன்னா இந்த இடத்துல அங்க ஃபுல்லும் சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸா எப்படி மூவ் ஆகிறது அப்படிங்கறது பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறது இங்க பாருங்க. ஃபுல்லும் இந்த இடத்துல ஒரு சின்ன நீண்ட குழல் போன்ற அமைப்புல இருக்கக்கூடியது. இதுலயே நான் டாப் போர்ஷன் அண்ட் தென் பாட்டம் எப்படி இருக்கு, டாப் வியூ அண்ட் தென் சைட் வியூ அப்படின்னு சொல்லும் போது எவ்வாறு இது மாறுபடுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, சோ டாப் வியூ அப்படின்னு சொன்னா மேல இருக்கக்கூடிய பகுதியில் எவ்வாறு நமக்கு அந்த ஒலி அலைகளாகப்பட்டது நகர்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதுவே ரெண்டு நமக்கு வந்து இரண்டு ஒலிகள் நம்ம உள்ள எழுப்புறோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய மாறுபாடு ரெண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம கேட்கிறோம் அப்படிங்கறதே நம்ம என்ன பண்ணிருக்கோம் இந்த இடத்துல பார்த்தோம் இல்லையா? அது போல இந்த இரண்டு ஒலிகள் நமக்கு ஒரே டயத்துல உருவாகும் பொழுது merge ஆகி எப்படி நகர்கிறது, அதனுடைய ஃப்ரீக்வன்சியை மாத்துறோம் அப்படின்னு சொன்னா எப்படி மூவ் ஆகிறது, அண்ட் தென் நம்ம வந்து ஆம்பிளிடியூட மினிமைஸ் பண்றோம். சோ அப்ப எவ்வாறு அதனுடைய மாறுபாடு இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? வீச்சு அதிர்வெண்ணினுடைய மாறுபாடு காரணமாக நமக்கு ஒலியாகப்பட்டது எவ்வாறு ரெண்டு சவுண்ட் கேட்கும் பொழுது அதனுடைய மூவ்மெண்ட்ஸ் பாருங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதையே பார்ட்டிகிள்ஸா பார்க்கும்போது பாருங்க ஒன்றுக்கொண்டு எவ்வாறு நமக்கு நகர்கிறது, எப்படி நமக்கு அதுல என்ன ஆகுது, முழுவதும் அந்த அலைகளாகப்பட்டது நகர்ந்து மூவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். சரியா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டில்ஸ். அதுல ஏதாவது நம்ம வந்து தடைகள் அப்படின்னு நம்ம வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அப்பொழுது எவ்வாறு அதுல வரும், ஒரு ஏதாவது ஒரு பிரேக் நம்ம வந்து அந்த இடத்துல நடுவுல வைக்கிறோம்னு சொன்னா அப்ப அந்த ஒலியலாகப்பட்டது தடுத்து எவ்வாறு நகர்கிறது அப்படிங்கிறது. ஸ்லிட் அப்படின்னு சொன்னா ஒரு தடுப்பு, இரண்டு தடுப்பு, எத்தனை தடுப்புகள் நம்ம வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகும், அந்த ஒலி அலைகளாகப்பட்டது பிரிஞ்சு செல்லும். கண்டினியூஸா நம்ம பார்க்கக்கூடிய ஒலி அலைகள் அதிர்வுகளும் அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வாறு மாறுபடுகிறது அப்படிங்கிறது தான் இப்போ. சோ ஒலி அலைகள் என்பது எவ்வாறு நமக்கு வந்து தண்ணிக்கடியில நீர்ல அந்த ஒலி அலைகள் நமக்கு மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃப்ரீக்வன்சி சேஞ்சில் பாருங்க ஒவ்வொன்றும் எப்படியெல்லாம் நமக்கு நகர்கிறது அப்படின்னு பாக்குறோம். சாதாரண ஒரு பைப் மூலமாக வரக்கூடிய ஒலி அந்த தண்ணீர் உள்ள செல்லும் பொழுது தண்ணி பைப் சொட்டி ஒரே ஒரு சொட்டு தண்ணி கீழே சொட்டினாலும் நமக்கு என்ன ஆகும், தண்ணி ஒலி அப்படிங்கிறது எப்படி உருவாகிறது, நமக்கு தண்ணி சொட்டிட்டு இருக்கு பைப்பை சரியா க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ அதே போல பைப்பு ஒரு பக்கெட்ல தண்ணி ஃபுல்லா ஃபில் ஆகுது அப்படின்னு சொன்னா அப்பொழுது எவ்வாறு நமக்கு அந்த ஒலி அலைகளாகப்பட்டது உள்ள நகர்ந்து அந்த நகருது அப்படின்னு சொல்லலாம். உள்ள ஒரு ஸ்விம் பண்ணிட்டு இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம ஏதாவது பேசணும் அப்படின்னு சொன்னாலும் அந்த அதிர்வுகள் எவ்வாறு நகரும் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணலாம் இப்ப விஷுவலா பாக்குறோம். எப்படி கூப்பிட்டா நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரியான ஃப்ரீக்வன்சி நம்ம யூஸ் பண்ணினா என்ன ஆகும், அந்த ஒலியாகப்பட்டது அவங்கள ரீச் ஆகும் அப்படிங்கறத நம்ம இந்த சிமுலேஷன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். சோ நமக்கு வேவ் இன்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒலியாகப்பட்டது எவ்வாறு நீருக்கடியில் நமக்கு தண்ணியில நமக்கு உருவாக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நார்மலாக ஒலி எழுப்புறது எவ்வாறு அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். குற்றலை எவ்வாறு இருக்கும், நெட்டலைங்கிறது லாஸ்ட் கிளாஸ் சிமுலேஷன்ல இந்த இதுல நமக்கு வந்து நீருக்கடியில் எவ்வாறு நமக்கு வந்து உருவாகிறது அப்படிங்கறது பார்த்தோம். சரிங்களா? சோ நீங்க இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா இந்த செஷன்ல நடத்தின கான்செப்டுக்கு கேட்கலாம், அல்லது வீட்டுல போய் தெளிவா படிச்சுட்டு வாங்க. எகைன் அண்ட் அகைன் நான் சொல்லக்கூடியது, நம்ம எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும் தென் அண்ட் கேட்டுட்டோம்னு சொன்னா கான்செப்டை கரெக்டா புரிஞ்சுக்கலாம். ஓகேயா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.